ஏன்டா இப்படி ஓட வைக்கிறீங்க? சார் சார் நாங்களே வரோம் சார், வாங்க எங்களை பிடிச்சி வாங்கிக்கங்க. நல்ல மாட்டணுங்கடி. ஐயோ போச்சு, இன்னைக்கு என்ன ஆக போதுன்னே தெரியலையே. இவ வேற. ஏண்டா உங்களுக்கு எம்பிட்டு தைரியம் இருந்தா வெட்டார வெளியில உட்காந்து சீட் ஆடிட்டு இருப்பீங்க? சார் காசை வச்சு விளாண்டாதானே சார் தப்பு. நாங்க என்ன காசை வச்சா விளாண்டோம்? யோ இவங்களை செக் பண்ணியா? இருங்கயா. ஏய் இங்கிட்டு வா. இல்ல ஏய் இங்க வா. நல்லா பாரு. போறியா? காட்டு. ஏய் அதுக்குள்ள என்னன்னு பாரியா? சட்ட கையை பிரி. ஏய் பிரி. காலர்ல பாரு. எங்கடா சொல்லி வச்சிருக்கீங்க? ஒன்னத்தையும் காணு. நான் தான் சொன்னேன்ல சார். ஆமா, உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. எந்த ஊர் நீ? ராசிங்காபுரம்ண்ணே. ராசிகாபுரமா? ராசிகாபுரத்துல யார் மவன்? மாயாண்டி மாயண்ணே. எங்க அம்மா பேரு மீனாட்சி. மீனாட்சி மவனா நீ? சார் எனக்கு தெரிஞ்ச குடும்பம் தான் சார். இவங்க அம்மா இந்த ஏரியாவுல இயற்கை விவசாயம் பண்றதுல பேரு போனவங்க சார். ஏன்பா உங்க அம்மா பத்தி எம்புட்டு உயர்வா சொல்றாரு, ஆனா நீ இப்படி பொறுப்பு இல்லாம சீட் ஆடிட்டு இருக்க? சார் சும்மா அப்படியே பொழுது போகணுன்றதுக்காக சார், வேற ஒன்றும் இல்லை சார். பொழுதுபோக்குன்னு சீட் ஆடினா அது சரின்னு உங்களுக்கு யார் சொன்னது? ஏய் என்னடி இது? இங்கிலீஷ் படம் மாதிரி போலீஸ்காரங்க எல்லாம் நல்லா பறந்து பறந்து அடிப்பாங்கன்னு பார்த்தா இந்த போலீஸ் என்னடி பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கு? சரி இனி இந்த தப்பு பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு 25 உக்கி போடுங்க. சார் என்ன சார்? தம்பி ஏதோ உங்க அம்மாவை பத்தி 4 வார்த்தை நல்ல விதமா சொன்னதுனாலதான் உங்களை சும்மா விடுறேன். இல்ல உங்களை ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு போயிட்டு உங்க அம்மாவும் அப்பாவையும் ஸ்டேஷனுக்கு வர வச்சுதான் பேசணும். எப்படி வசதி? போடுறோம் சார். போடுங்க. சார் நாங்க இங்க விளையாடுறோம்னு யார் சார் உங்களுக்கு தகவல் சொன்னது? பாகிஸ்தான்ல பதுங்கி இருக்க உளவாளி வந்து தகவல் சொன்னா. காதை புடிச்சிட்டு உக்கி போடுங்கடா. அட போடுங்கடான்ற. சரிங்க சார். 1 2 ஐயோ அது சரி. ஹே அங்க பாருங்கடி, போலீஸ் அடிக்கணும் பார்த்தா ஸ்கூல் பிள்ளைங்க மாதிரி முக்கி போட சொல்லிட்டாங்க. வாங்கடி போலாம். அக்கா அக்கா வேணாம்க்கா, பேசாம வாங்கடி வா. மாப்பிள்ள பெருத்த அவமானமா போச்சுடா. என்னாச்சு? பெண்கள் கூட்டம் வருதுடா. அங்கிட்டு பாரு. டேய் அங்க என்ன பாத்துக்கிட்டு ஒழுங்கா உக்கி போடு. சார் சார் மாப்பிள்ள, இந்த ரகசிய உளவாளி யாருன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு மாப்பிள்ள. யாரா? இவ்வளவு கதையா? சும்மா விட்டுறாத மாப்பிள்ள. நாகலாபுரம் ராசிகாபுரம் மா. நாகலாபுரம் ராசிகாபுரம் ஆட்டோ மா. வந்து நாகலாபுரமா வரீங்களாமா? நாகலாபுரமா வாக்கா போலாம். போதும் போதும் நிப்பாட்டுங்க. இனிமே இப்படி நீங்க சீட்ல ஏறத நான் எங்கேயுமே பார்க்க கூடாது. கிளம்புங்கடா. யோ வாங்க. சரிங்கயா. இந்தரா இந்த வலி வலிக்குது. எம்மா டேய் மாப்பிள்ள, அவ எப்படி நக்கல அவனை பார்த்து சிரிச்சுட்டு போறான் பாத்தேல? மாப்பிள்ள
அந்த முட்டை கண்ணி தான் மாப்பிள்ள உன்னை போட்டு கொடுத்துருக்கா. ஆ? எனக்கு இப்ப புரிஞ்சு போச்சியா. ஜோசியரையா, இதுல வீட்டுல இருக்கிற எல்லாருடைய ஜாதகமும் இருக்கு, எல்லாத்தையும் பாத்துருங்க. இந்த கொடுங்க. மேலாப்புல இருக்கிறது ஜியானோட ஜாதகம். ஐயா, பலன் சொல்லலாங்களா? சொல்லுங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. மாயாண்டின்ற இந்த சாதகத்துக்கு இருக்கிற பலன்களை பார்க்கையில கஷ்ட காலமெல்லாம் முடிஞ்சிருச்சு. இனி வீடு வாசல் செழிச்சு வெள்ளாம பெருகி எல்லாம் சுபயோகமா நல்லபடியா அமையும். இனி எந்த கவலையும் ரொம்ப சந்தோஷம். ஏண்டா, நான் உன்னை வீட்ல தானடா இருக்க சொன்னேன். எங்க வெளியில போன நீ? ஒண்ணும் இல்லம்மா, ஜோசியர் சாயங்காலம் தானே வருவாரு சொன்னீங்க. சும்மா ஒரு முக்கியமான விஷயமா நானு சுருளி சூனா பண்ணலாம் வெளில போயிட்டு வரோம். கல்யாணத்தை விட அப்படி வேற என்ன முக்கியமான விஷயம்? கல்யாணம் முடியட்டும், முதல்ல இவங்க சவகாசத்தை நறுக்கி விடுறேன். ஜோசியரே, மத்த ஜாதகம்லாம் கூட அப்புறம் பாத்துக்கலாம். சரிங்க, முதல்ல அழகருக்கு நந்தினிக்கு பொறுத்து எப்படி இருக்கிறது மட்டும் பார்த்து சொல்லுங்க. தாராளமா பாத்துடலாம், கொடுங்க. இந்தாங்கயா, இது அழகர் ஜாதகம். இந்தாங்க நந்தினியோட ஜாதகம். இதை பாருங்கயா, இதை பார்த்து நல்லபடியா சொல்லுங்கயா. எனக்கும் அழகர் மாமாக்கும் பொருத்தம் இருக்குன்னு சொல்லுவாருல்ல. என்னாச்சு ஜோசியரே? அழகர்ன்ற இந்த சாதகத்துக்கும் நந்தினின்ற இந்த சாதகத்துக்கும் திருமணம் பண்ணக்கூடிய பொருத்தம் இல்லைங்களாமா? பத்து பொருத்தத்துல முக்கியமான 2 பொருத்தம் புரிஞ்சிருந்தா கூட கல்யாணம் பண்ணலாம்னு சில நேரங்களில் நாங்க முடிவெடுப்போம். ஆனா இந்த சாதகத்துல திருமணம் பண்ற மாதிரி ஒரு பொருத்தம் கூட இல்லையம்மா. என்ன ஜோசியரே இப்படி சொல்லிட்டிய? அழகருக்கும் நந்தினிக்கும் தான் கல்யாணம் பண்ணணும்னு நாங்க முடிவெடுத்திருக்கோம். நாம நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்கிறது இல்லையம்மா. நீங்க நினைச்சத அந்த கடவுளும் நினைச்சிருக்கணுமே. விதிப்படி அவங்களுக்கு அந்த பலன் இல்லைங்கம்மா.